அந்த காலத்துல ஏதோ யாரோ ஒய்ஃப் எமன் கூட சண்டை போட்டு இந்த உயிரை காப்பாத்தின கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இப்போ உங்களை பாஸ் காப்பாத்திருக்கிறாரு. ஓனர், சத்தியமா சொல்றேன், நான் ஆண்டா ஒரு இடத்துல இருந்தேன்னு வச்சுங்களேன், சத்தியமா நல்லா செஞ்சிருக்கவே முடியாது. ஆமா பாஸ், உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்காரு இந்த மனுஷன். என்ன ஓனர், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, வருத்தமா இருக்கு. ஓனர், இத பாருங்க, தப்பு செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தப்பு செஞ்ச எல்லாருமே தண்டிக்கணும்னா இங்க யாருமே யாரோடய சேர்ந்து வாழ முடியாதே. கொஞ்சம் யோசிங்க ஓனர். சத்யா, அஞ்சலியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது போதும். அவ எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கிடட்டும், நீங்க அவளை புஷ் பண்ணாதீங்க. ஐம் சாரி அஞ்சலி. பெரிய மனுஷயா. ஏன் சார், அஞ்சலி உங்ககிட்ட பேசினாங்களா சார்? தேங்க்ஸ் சொன்னாங்களா? ஏய், அது எப்படி சொல்லாம இருப்பாங்க? ஹே, அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம கிட்ட மறைக்கிறாரு. நோ சார், கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு எங்க கல்யாண நாள் துளசி. ஐயோ, வாழ்த்துக்கள், ஹாப்பி அனிவர்சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. விடுமா, இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வெளியே இங்கே போய் சாப்பிட்டு வெளியே எங்கள் ஜாலியாக சுற்றிட்டு படம் கிடலாம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். எப்படி? முறைக்கு அதை மறந்துட்டேன், சாரி. ஞாபகம் வச்சுக்க வேண்டியவரே மறந்துட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன வந்து பார்க்கல. போன்ல கூட அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடா. அது சரி, உனக்கு எதுக்குமா அவர் ஃபோன் பண்ணணும்? அதான் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு, அப்புறம் ஃபோன் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவாருன்னு எதுக்கு பண்ணுவார்? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கல்யாண நாளையும் நாங்க 2 பேரும் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா? நம்ம வீடே திருவிழா மாதிரி இருக்கும். காலையில எழுந்து கோவிலுக்கு வந்து 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு ஊரையே கூட்டி எல்லாருக்கும் வேஷ்டி புடவைன்னு அன்பளிப்பு கொடுப்போம். நான் சாமியை கும்பிடும்போது எனக்கு அவர் நெத்தியில குங்குமம் வச்சு விடுவாரு. அன்னைக்கு முழு நாளும் அவருக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் கூடவே இருப்பாரு. ஆனா இப்ப இந்த நல்ல நாள்ல என்ன வந்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு முக்கியமான நாள் இது. சும்மா பேருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்ல. பேருக்கெல்லாம் எதுக்குமா அவர் ஃபோன் பண்ண போறாரு? விடுமா, அவர் வீட்லயும் நம்ம இல்லை, அவர் மனசுலயும் நம்ம இல்லை. நீ ஏமா, நீ விடுமா. டேய் வெற்றி, இந்த சின்ன பிரச்சனையால இத்தனை வருஷம் நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடுமாடா? உங்க அப்பாவுக்கு என் மேல இருந்த பாசம் எல்லாம் காணாம போச்சாடா? அத்தை, புருஷன் பொண்டாட்டி உறவில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். 2 பேரும் பிடிவாதமா முறுக்கிட்டு நின்னோன்னா அந்த வாழ்க்கை நிலைக்காதுன்னு நீங்க தானே அத்தை எனக்கு எப்பவும் சொல்லுவீங்க. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல அத்தை. என்னம்மா, எனக்கு புரியல. எனக்கு எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களே விட்டு கொடுக்கணுமா? பொம்பளைங்க விட்டு கொடுக்கூடாதா? ஏன்? ஆம்பளைங்க தான் விட்டு கொடுக்கணும், பொம்பளைங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. நீதான் ரொம்ப ரோசக்காரியாச்சே. இப்ப அந்த ரோஷமெல்லாம் எங்க போச்சு? மாமா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற சௌகரியம் அங்க இருக்காதுல்ல.
அதான் அத்தையால அங்க இருக்க முடியல போல இருக்கு. அவ பையன் தான் நல்லா பாத்துக்கிறேன்னு நம்பிக்கையில கொடுத்து கூட்டிட்டு போனா. அப்பா நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். உங்களை மதித்து உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் அசிங்கமாக வெளியே நிற்க வச்சு கேவலப்படுத்துவீங்களா? வாங்க மகனே. ஓ, மருமகளும் சேர்ந்து வந்திருக்காப்ல. நினைச்சேன் குட்டியை இறக்கி ஆழம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னடானா அம்மாவை இறக்கி ஆழம் பார்த்திருக்க. கல்யாண நாள் அது ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க பண்ணது தப்புங்க. அத நான் தட்டி கேட்டேன். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்களை ஒதுக்கி வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? அந்த அளவுக்கு என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு சலிச்சு போச்சா? கல்யாண நாளை கூட மறந்துட்டீங்கல்ல? இத்தனை வருஷமா நம்ம 2 பேரும் கல்யாண நாள் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்ந்து செய்வோம். அதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ நீங்க பேசின பேச்சுல அதெல்லாம் போய் நடிப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. நான் தான் முட்டாள்தனமா உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு துளி கூட என் மேல அன்போ அக்கறையோ இல்லைங்க. அப்படி இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. அப்பா ரொம்ப தப்புப்பா. ரொம்ப காயப்படுத்துறீங்க அவங்கள. மாமா, உங்களுக்கு எங்க மேல தானே கோபம். எங்களை திட்டுங்க, எங்களை ஒதுக்கி வைங்க. அத்தை என்ன பாவம் பண்ணாங்க? இங்க எங்களை காரணமா வச்சு அத்தையை தண்டிக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. வாய மூடு. அப்பா தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டி திட்டிட்டு இருக்கீங்க? இருங்க என்ன வாங்க அவருக்கு என் பொண்டாட்டி பாவங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்ம வீட்டை உங்க பிரிக்கணும்னு நினைச்சாங்களா? அப்பா நீங்க தேவையில்லாம கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு உங்களால இந்த குடும்பமே நாசமா போய் பிரிஞ்சு கிடக்குது. என் பொண்டாட்டி யார்? இந்த வீட்டோட மருமக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய், என்னமோ உனக்கு 10 இடத்துல நான் பொண்ணை தேடி இவளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச முதல்ல பேசுற நீ ஏன் இவளை திருட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தானடா? இவளை நான் மருமகளா ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம்டா. நீ அவளுக்காக எங்கிட்ட எகிரி பேசுறியா? என்னம்மா துளசி, எம்எல்ஏ என் புள்ளைய தூண்டி விட்டு எனக்கு எதிராக பேச வைக்கிறீங்களா?